வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். நேயர்கள் தங்களுடைய குறைகளை, புகார்களை நம்முடைய நிகழ்ச்சிக்கு நேரலையில் தெரிவித்து அதற்கான தீர்வுகளை, ஆலோசனைகளை, சந்தேகத்திற்கான விளக்கங்களை பெற்றுத் தருகிறார்கள் அரங்கிற்கு வரும் சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து. அந்த வகையில் நம்முடைய அரங்கிற்கு இன்று சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு TC ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த நிகழ்ச்சி மிகவும் நம்பிக்கை ஊட்டும் நிகழ்ச்சியாக மாறிக்கொண்டிருப்பதோட அர்த்தமே என்னன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வர விருந்தினர்கள் தான். அது சட்ட பாதுகாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கிற அவங்க குடும்பத்திற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, ஒரு ஆதார் கார்டு இல்லை ஒரு பேன் கார்டு இல்லை வங்கி கணக்குகளாக இருக்கட்டும், இல்லை வீடு பெயர் மாற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், எங்கு செல்வது, எங்கு முறையிடுவது, என்ன மாதிரியான ஆலோசனைகளை நாம் பெற வேண்டும் என்ற பல கேள்விகளோட, இல்லை அந்த கேள்விக்கு விடை தேடி அலைஞ்சும் கூட அவங்களுக்கு கிடைக்காம ஒரு கவலை இருந்தாங்க. அந்த கவலைக்கு மருந்தளிக்கும் ஒரு விஷயமாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி திரும்பவும் சொல்ற மாதிரி அது ஒரு நம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சியாக மாறுவதற்கு காரணம் உங்களை போன்ற விருந்தினர்கள் தான். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் அவரோட புகாரோட காத்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் மேடம். நேம் தேன்மொழி. தேன்மொழி, சொல்லுங்க தேன்மொழி, உங்களோட பிரச்சனை என்ன? ஹலோ தேன்மொழி, கேக்குது, சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? சொல்லலாம் மேடம். மேடம், நீங்க பேசுறது கேக்குது. உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய கேள்வி, சந்தேகங்களை கேட்கலாம். சார், மதுராந்தகத்துல இருந்து செய்யூர், சூனாம்பேடு போற 4 பக்கம் ஜங்ஷன் சார், சரவம்பாக்கம் கூட்டு ரோடுன்னு. அங்க வந்து 4 பக்கம் பெருசா ரோடு பெருசு பண்ணிட்டாங்க மேம். ஆனா 4 பக்கமும் அந்த வேகத்தடை போடாததுனால அங்க 4 பக்கமும் வர்றவங்க இடிச்சுக்கின்னு இடிச்சுக்கிறாங்க மேடம். ஓகே ஓகே. இதனால விபத்துகள் ஏற்படுது. சரி. அங்கேயே இன்னொரு இஷ்யூவும் இருக்கு மேம். அதாவது கால்நடைகள் ஏற்கனவே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு சிதாமூர் பிளாக் பிடி ஆபீஸ்ல இருந்து நாங்க மாடு கூண்டுல அடைச்சிடுவோம் அப்படின்னு வான் பண்ணி சொல்லின்னு சொன்னாங்க மேம். ஆனா அதுவும் அந்த மாடுங்களும் நடு சென்டர்ல அப்படியே ரவுண்டா பத்து இருக்கு மேம். இது 2 பாதிப்புக்கு உள்ளாகுது மேடம். அங்க 4 பக்கம் ஜங்ஷன், அது இந்த பக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அது மாதிரி 4 பக்கம் ஒன்று கூட இடம் மேடம் அது. சரிம்மா. அதனால வண்டியில இதனால போக்குவரத்தும் மக்களுக்கும் எங்களுக்கு பயமா இருக்குது. நானே 2 டைம் மிஸ் ஆயிட்டேன் மேடம் வண்டியில இருந்து. சரிம்மா, புகார் எடுக்கிறதுன்னு தெரியல மேம். சரி, அதான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறது எப்படின்னு தெரியல. அழகா இந்த நிகழ்ச்சி கால் பண்ணி சொல்லிட்டீங்கல்ல, இப்பவே உங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். சார் ராஜேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, அங்க இருக்கிற அந்த மக்களோட பிரச்சனையை அவங்க முறையிட்டு இருக்காங்க, அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? உள்ளார்ந்தபடியே மேடம் தேன்மொழி அவர்களுக்கு நம்ம புகார் பெட்டி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பொது பிரச்சனைகளை அரசுக்கோ இல்லை நிகழ்ச்சி கொண்டு வரதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நீங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையாக ஆரம்பித்து வச்சிங்க. தன்னம்பிக்கை, இப்போ நம்பிக்கை நட்சத்திரமாக நமது புகார் பெட்டி இருக்குதுன்னா உள்ளார்ந்தபடியே அதை நம்ம பெருமையிட வேண்டிய விஷயம்தான். இவங்களுடைய பிரச்சனை 2 சொல்லியிருக்காங்க மேடம். வேகத்தடை என்பது உண்மையான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுராந்தகத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க சொல்கிற லொக்கேஷன் இருக்குது. அது ஒரு ஜங்ஷன் ஏரியா. ஏறக்குறைய இப்போ விரிவுபடுத்துறதுக்காக ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸும் மாநில மத்திய நெடுஞ்சாலையும் நேஷ்னல் ஹைவேஸும் விரிவுபடுத்தியிருக்காங்க பாண்டிச்சேரி வரைக்கும். அப்போ விரிவுபடுத்துகிறப்போ அதுக்கான வேகத்தடை இல்லைன்னு சொன்னால் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை சொன்னாங்க, கால்நடை பிரச்சனை. அது எல்லாமே சுற்றுப்புற கிராமங்கள். இவங்க சொல்கிற இப்போ மேடம் தேன்மொழி சொன்ன அந்த சரவம்பாக்கம் கோட் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 20-25 கிராமங்கள் இருக்குது. இந்த பக்கம் சித்தாமூர் பிளாக்னு, அந்த பக்கம் மதுராந்தகம் பிளாக், அதுக்கு அடுத்தது லத்தூர் பிளாக். இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஜங்ஷன் பிளேஸ் இது. அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல கால்நடைகளும் பிரச்சனையாக இருக்குது. அது பக்கத்தில் இவங்க சொன்னதில் பாருங்கள், அவங்க மேடம் தேன்மொழி சொன்னதில் அங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, யூனியன் ஆஃபீஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ இடத்துக்கும் மக்கள் அங்கே தானே ஜங்ஷன் ஆகணும், அந்த சுற்றுப்பட்ட கிராமத்தில் இருக்கு. ஏற்கனவே இவங்க பிரச்சனை கால்நடை பிரச்சனை சம்மந்தப்பட்டு பிடிஓ ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் கால்நடை கவனிக்கக்கூடிய மருத்துவமனையும் இருக்குது. அப்போ கால்நடையை கட்டுப்படுத்த வேண்டியது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் காவல்துறை. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எங்கே போவோம்? நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம். அந்த சரவம்பாக்கம் கூட்டு ரோட்லேயே சித்தாமூர் காவல் நிலையம் இருக்குது.
அப்ப இதுக்கு எல்லாமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை. உள்ளாட்சி அப்ப சரவம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த சரவம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் சித்தாமூர் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு மேல ஒரு படி போகணும்னு சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம், சித்தாமூர் காவல் நிலையம் இது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா? அதனால திருவாளர் பொது ஜனங்கள் சார்பில் மேடம் தேன்மொழி கொண்டு வந்த இந்த பிரச்சனையை உள்ளார்ந்தபடியே அந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஒன்றிய ஆணையாளர் பிடிஓ அண்ட் விபி வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, பிளாக் டெவலப்மெண்ட், அவர் கொண்டுட்டு போகணும். ஏன்னா இந்த கால்நடை அடைக்கிறதெல்லாம் அவங்க பொறுப்பு. அதுக்கு பெனால்ட்டி போடுறதோ ஃபைன் போடுறதோ இல்லை அந்த பவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே எடுத்துமே அடைக்க வேண்டியது இந்த ஊரக வளர்ச்சித்துறையுடைய வேலை. அதே போல் இந்த ஸ்பீட் பிரேக் போட வேண்டியது பொதுப்பணித்துறையினுடைய வேலை, ஹைவேஸினுடைய வேலை. இது ரெண்டுமே செய்யணும். உள்ளார்ந்தபடி இந்த கோரிக்கை நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு, செங்கல்பட்டு மாவட்டம் இது, அந்த மாவட்ட நிர்வாகத்தை திங்கட்கிழமை நடைபெறும் கோரிக்கை தீர்க்கும் முகாமில் எங்கள் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் சார்பில் கடந்த வாரமும் நாங்கள் அங்கே முகாம் போட்டிருந்தோம். அந்த 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரை பார்க்க வரவங்களுக்கு இலவசமாக மனுக்கள் எழுதி கொடுப்பதற்காக ஒரு முகாம் எங்கள் வாலண்டியர்ஸ் வச்சு போடுறோம். வர 20ஆம் தேதி அந்த முகாமுக்கு நானும் போகிறேன். உங்களுடைய மேடத்தினுடைய இந்த 2 பிரச்சனையும் உள்ளார்ந்தபடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் சொன்னபடி இது ஒரு விடிவு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்க. மேடத்தினுடைய அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயரோட குறை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே சார், இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த திருவாளர் பொதுஜனம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்பது நிச்சயமாக தேவைப்படுகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை கடந்து போறது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம நாமும் இந்த சமுதாயத்தின் ஒரு அங்கம் தான், நம்ம பிரச்சனைகளை நம்ம ஒரு பொது வெளியில ஒரு தளத்துல கொண்டு போகணும் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நீங்க ஏதாச்சும் பங்காற்றி இருக்கிறீர்களா? ஆமா, எங்களுடைய மக்கள் வழிகாட்டி இயக்கம் என்பது தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட 28 மாவட்டங்களிலும் கடந்த 8 ஆண்டுகளாக நாங்கள் பயணிக்கின்றோம். வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி எங்களுடைய 9ஆம் ஆண்டு துவக்க விழா. வாழ்த்துக்கள். நன்றி. முப்பெரும் விழாவாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வச்சுருக்கோம். அதில் இது போல் எங்களோடு பயணிக்கக்கூடிய, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ மேடம் தேன்மொழி சொன்னாங்க இல்லைங்களா, இது மாதிரி 2 பிரச்சனை, இது மாதிரி அங்கொன்று இங்கொன்றுமாக பொது நலனுடைய பிரச்சனையை கொண்டு செல்வதற்கு வழிமுறை தெரியலாதவங்களாம் நாங்கள் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு பயிற்சி தரோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் பயிற்சி. அரசாங்கத்தில் எந்தெந்த துறைகள் இருக்கிறது, எந்தெந்த துறைகள் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க, அந்த திட்டங்களை நாடுவதற்கு என்னென்ன மாதிரி ஆவணங்கள் சப்மிட் பண்ண வேண்டும், அதை முறையீடு செய்தால் எந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்காத பட்சம் மேல்முறையீடு எங்கே செய்ய வேண்டும், இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, அந்த சட்டத்தை கொண்டுட்டு போகிறோம். அரசாங்கத்தில் இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சிட்டா தான் என்னென்ன துறைகள் இருக்குது, அதை எப்படி வாங்கணுன்றது தெரியும். இதை நாங்கள் பொதுமக்களுக்கு அவேர்னாக கொண்டுட்டு போகிறதுனால மாவட்டந்தோறும் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு 15,000 ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். பட்டி தொட்டி எல்லாமே ஒரு 10 பேர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பயிற்சி நாங்கள் கொடுப்போம். மனு எழுதக்கூட தெரியாது சிலருக்கு. காவல்துறைக்கு போனால் அந்த யூனிஃபார்ம் பீப்புள் பார்த்துட்டு அவங்களே பயந்துருவாங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்க இவங்க மனு எழுதுறதுக்கு போல அங்கே இருக்கிற ரைட்டர் அவர் இஷ்டத்துக்கு எழுதிக்குவார். சரிங்க, இவங்க கையெழுத்து போடுற நிலையில் இருக்கு. சரிங்க சார், நேரோட புகார் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் 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 சார், நானே தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாரிலிருந்து பேசுறேன். இளங்கோவன் பேரு. சொல்லுங்க இளங்கோ சார், உங்க பிரச்சனை என்ன? வேற இல்லம்மா, 93ல ஒரு இடம் உறவுக்காரர்கிட்ட வாங்கினேன், சொந்தக்காரங்க கிட்ட. சரி. அந்த இடத்துக்கு அந்த நேரம் என்னுடைய பரம்பரை சொத்துன்னு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு பட்டா கிடைக்கலைங்க. அந்த அரசு அந்த டிஓட்ட பார்த்தா எங்க சர்க்கார் புறம்போக்குன்னு குறிப்பிட்டிருக்கு டிஓ கணக்குல. சொல்லுங்க. அதான் என்ன செய்யலாம்னு ஒரு அறிவுரை கேட்டேன். சரி, ஓகே. ராஜேஷ் சார் உங்களுக்கு நேரலையிலே இருக்கிறாரு, அவர் உங்ககிட்ட பேசுவார். சொல்லுங்க ஐயா. இளங்கோவன், அதாவது அவங்க பரம்பரை சொத்துன்னு எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க, மதர் டாக்குமெண்ட், அதை நீங்க வாங்கி பார்த்துருக்கணும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நீங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன் இளங்கோவன். அதுக்கு அடுத்தது அந்த சொத்து சார்ந்து நீங்கள் வாங்கிறதுக்கு முற்படும்போது அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் இல்லைன்னா வட்டாட்சியர், அங்கே இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு அந்த நிலம் என்ன வகைப்பாடு ஏதுன்றது நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா அரசு சர்க்கார் புறம்போக்கு என்றால் அதுக்கு ஒரு லிமிட்டு தான் வச்சுருக்காங்க. இவ்வளோ லிமிட்டுக்கு மேலே அதுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படி பட்டா வாங்கணும்னு சொன்னால் அது குறிப்பாக வீட்டு மனையாக இருந்தால் வறுமை கோட்டு கீழே வசிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இலவசமாக பட்டா கொடுப்பாங்க. அதுவும் கிராம லெவலில் ஒன்று, நகர்ப்புறத்தில் ஒன்று, பெருநகரத்துக்கு ஒன்று, அது மாதிரி ஸ்லாப் இருக்குது. 1 சென்ட், 1.5 சென்ட், 2 சென்ட்ன்ற வகை. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளவு ஏரியாங்க? 2 சென்ட். 2 சென்ட்டுக்கு இது நீங்க அதில் காலியாக வச்சிருக்கீங்களா, வீடு கட்டியிருக்கீங்களா?
வீடு கட்டி 32 வருஷம் ஆகுதுங்க. 32 வருஷம் ஆகுது. தீர்வை போட்டிருக்கேன். கரண்ட் இல்ல அது நத்தம் புறம்போக்கு வகையப்பாடா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா பட்டா கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது நத்தம் கிராம நத்தம். கிராம நத்தம் சொன்னா நீங்க கேட்கலாமே. நீங்க ஆர்டிஓக்கு மேல்முறையீடு செஞ்சீங்களா? இல்லையா, அந்த சமாந்தியை மட்டும் மனு கொடுத்தேன். இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அரசாங்கம் ரொம்ப எளிமைப்படுத்திருக்கு. அரசுக்கும் திருவாளர் பொது ஜனங்களுக்கும் இடைவெளி இல்லாமல் அரசு வந்து உடனுக்குடனே நடவடிக்கை எடுக்கிறது தான் மக்களுடன் முதல்வரின் முகவரித்துறை, அதே போல திங்கள்தோறும் மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறை கேட்பு முகாம் இது மாதிரிலாம் நடத்துறாங்க. அது தவிர மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் மாதத்திற்கு ஒரு முறை வந்து அந்த கிராமத்திலே தங்கி மக்களுடைய குறைகளை கேட்கிற அளவுக்குலாம் இந்த அரசாங்கம் கொண்டுட்டு போகுது. அதனால நீங்க கூடிய மட்டும் தயவு செய்து திங்கட்கிழமை வர 20ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் உங்களுடைய கோரிக்கை மனு கொடுங்க. அந்த கோரிக்கை மனு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவருக்கு மேல்முறையீடு செய்யுங்க. எந்த படிநிலையில உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த புகார் பெட்டிக்கு வாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நான் சொல்றோம். சரிங்க, நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, உங்களுடைய புகார்களை எங்க நிகழ்ச்சிக்கு நேரலையில சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், 0444411066. சார், இன்னொன்று நுகர்வோர் என்பவர்கள் வந்து நுகர்வோர்கள் தான் ஒரு பிஸ்னஸோட கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் இஸ் த கிங் ஆஃப் பிஸ்னஸ். நுகர்வோர் நிறைய பேருக்கு வந்து எந்த பொருளை வாங்கினாலும் சரி, அது பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கினாலும் சரி, ஒரு பெரிய மாலில் போய் வாங்கினாலும் தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பது தெரியாமலேயே அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வாங்கின ஒரு பொருளாலோ இல்லை அவங்க அனுபவித்த ஒரு சர்வீஸ்லையோ ஏமாற்றப்பட்டார்கள்னா அவங்க எந்த மாதிரி அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது என்னோட கேள்வி. அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டிருக்கிறார் ஒரு நேயர், அவருடைய புகாரோடு அதை பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் திருவாரி மாவட்டம் முருகன். சொல்லுங்க முருகன், உங்க பிரச்சனை என்ன? பிரச்சனைனா நாங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்கோம் மேடம். சரிங்க. 2 பெண்களுக்கு இந்த திட்டத்துல இருந்து வருமான சார்ந்து வாழ்றதுக்காக விவோட்ட மனு கொடுத்தேன். ஓகே. விவோ ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. அதாவது யாரு கேன்சல் பண்ணாந்தால உங்க மனு நிராகரிக்கப்பட்டது, வருமான சான்றுகள் சரியா வைக்கிறேன்னு பதில் வந்திருக்கு. மறுபடியும் யார்கிட்ட முறையிடுதுன்னு வருமான சார்ந்து அவங்க தானே கொடுக்கணும் மேடம். சரி, கண்டிப்பா. ராஜேஷ் சார் லைன்ல இருக்காரு சார். நான் இதுதான் கேட்டேன், ஒரு டாக்குமெண்ட் வாங்க போகும்போது என்னன்னா அதுல இணைப்பு வைக்கணும், அது ஏன் மறுக்கப்படுகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க முருகன் சார் கிட்ட பேசுங்க. முருகன் சார், என்ன பர்பஸுக்காக அந்த வருமான சான்று கேக்குறீங்க சார்? எனக்கு என் பையனுக்கு 2 பெண்களுக்கு திட்டத்துல இருந்து அந்த செல்வ மகள் திட்டத்துல இருந்து 20,000 ரூபாய் ஏதோ போடுவாங்கன்னு ஒரு பேப்பர்ல செய்தி வந்து. முருகன் ஐயா, கடந்த அதிமுக ஆட்சியோட அந்த திட்டத்தை வந்து மாற்றி இப்போ வந்து கல்வி உதவி தொகைக்கு மட்டும்தான் தராங்க. அந்த 2 பெண் குழந்தை திட்டத்துல கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 பெண் குழந்தை திட்டத்துக்கு ஒரு குழந்தையா இருந்தா 25,000 ரூபாய், 2 பெண் குழந்தையா இருந்தா 50,000 ரூபாய் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கு வந்து ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. அது வந்து அந்த பெண் குழந்தை வந்து 18 வயது வரைக்கும் பூர்த்தி ஆன பிறகு அதனுடைய கல்லூரிக்கு, உயர்கல்விக்கோ இல்லை திருமணத்துக்கோ அந்த பணம் உதவியா இருக்கும். சரி. இப்போ அது முடிச்சுட்டு இப்போ எல்லாமே கல்வி உதவி தொகைக்கு அதை மாற்றி இருக்காங்க. இப்போ படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் 6ஆவதுல இருந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு. சரி. அதனால அந்த திட்டமே இல்லை. அதனால நீங்க அந்த திட்டத்துக்கு முயற்சிப்பதும் அந்த வருமான சர்டிஃபிகேட் வாங்குவதும் தோல்விதான். அப்படியா? ஆமா, அதாவது சொல்ல மாட்டாங்க. அது சொல்லியிருக்கணும். அது அவங்களுடைய தவறு தான். அரசு எங்கேயோ இங்கொன்று சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால திருவாளர் பொது ஜனங்களுக்கு அந்த தெளிவு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அரசு அலுவலர்களே செய்யாத தவறத்தினால அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர். நான் அதான் 2-3 வாரம் முயற்சி பண்ணி உங்க நம்பரை வாங்கணும்னு நினைச்சுதான் முயற்சி பண்ணி இன்னைக்கும் கால் பண்றேன். அப்படியா? ரொம்ப நன்றி. ஆனா இப்ப முருகன் சாருக்கு அந்த வருமான சான்றிதழ்ன்றது வேணுமா வேணாமா? தேவையில்லை. என்கிட்ட அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அவங்க பேத்தியோ யாரோ இருந்தாலும் 6ஆம் வகுப்புல இருந்து பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க உயர்ந்த கல்விக்கு 7ஆம் வகுப்புல இருந்து போறப்போ அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இந்த இதில் கொடுக்குறாங்க, இந்த திட்டத்தில் வருது.
அதுக்கு அவர் வந்து இதுக்கு வருமான சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்லை. அந்த போனஃபைடு அந்த குழந்தைங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுத்த போதும் அது பள்ளிக்கூடத்துல எச்சமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இப்போ ஐயா சொல்றது முருகன் வந்து சமூக நலத்துறை மூலமா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலமா கொடுத்துருந்தாங்க. பெண் குழந்தைகள் வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு நோக்கத்துல தாயுள்ளத்தோடு கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டதுனால அதை வந்து கல்விக்காக இப்போ சேர்த்திருப்பாங்க. இப்போ 12,000 ரூபாய் கிடைக்குது வருஷத்துக்கு அவங்களுக்கு. சரிங்க சார். இது மாதிரி நீங்க சொல்றீங்க ஏதோ விவோ அரே இந்த திட்டம் கிடையாதுன்னு சொல்லவே மாட்டாங்க சார். நீங்க பண்ணுங்க நான் ஆன்லைன்ல துட்டு செலவழிச்சு விவோட்ட துட்டு செலவழிச்சு அதான் அது வந்து அது மாதிரி நிகழ்வுல என்ன பண்ண முருகன் ஐயா, நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க குறைந்தபட்சம் ஒரு 55 துறை அலுவலர்களை கூப்பிட்டு வச்சு மக்களுடைய பொதுமக்களுடைய எந்த ஒரு குறையும் கேட்கிறாரு. அந்த குறையில நீங்க அந்த நிகழ்ச்சியில போய் மனு கொடுத்தீங்கன்னாவே அது சம்பந்தப்பட்ட மாவட்ட சமூக நல அலுவலருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு எழுத்து மூலமாவே பதில் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நீங்க அதை பயன்படுத்துங்க. மாவட்ட ஆட்சியர் திங்கட்கிழமை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அங்க போய் மனு கொடுத்துருங்க. உங்க நம்பரை எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்களா கொஞ்சம். சரி, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்க நம்பருக்கு நான் கூப்பிடுறேன் ஐயா. நன்றி முருகன் சார், நன்றி சார். நான் அந்த கேட்டேன் கன்சியூமர் இருந்தது அதான் சொல்லுவாங்க மேடம். எப்பயுமே நுகர்வோரை விழித்திரு அப்படின்றது தான் வந்து ஒரு பொதுவான விழிப்புணர்வு வாசகமாக இருக்கு. ஆனால் இந்த வாசகம் வந்து திருவாளர் பொது ஜனங்களுக்கு குறிப்பாக கன்சியூமர் நுகர்வோருக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா இல்லை. தமிழ்நாடு அரசாங்கமே நுகர்வோர் பாதுகாப்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. இதுக்கு வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி லேடரில் ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 2.5 கோடி குடும்ப அட்டைகளை நிர்வகிக்கக்கூடிய அலுவலர்கள். அவங்க தான் வந்து PDSன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த அரசாங்கத்தினுடைய ஆணிவேராக இருப்பது பொது விநியோக திட்டம். ஏன்னு கேட்டால் 2.5 கோடி மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் நம்பி இருக்காங்க. அப்போ இந்த 2.5 கோடி பேர் அச்சாணியாக இருக்கிறப்போ அரசு வந்து இது கண்ணும் கருத்துமாக இந்த துறையை கண்காணிக்க பொறுப்பான அலுவலர்களும் போட்டிருக்காங்க, நேர்மையான அலுவலர்களும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நுகர்வோர் துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இது மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வழங்கல் அதிகாரின்னு ஒருத்தர் இருக்கார், டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் கேடர். அதுக்கடுத்துல தாலுக் லெவலில் பார்த்தீங்கன்னா தாலுக் சப்ளை ஆஃபீஸர், வட்ட வழங்கல் அலுவலர்னு இருக்காங்க. இது சார்ந்து இருக்கக்கூடிய கிராம நிலையில் பார்த்தீங்கன்னா RI இருக்காங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம். இவங்க தான் நுகர்வோருக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு தர வேண்டும், நுகர்வோர் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அப்படி பாதிக்கப்பட்ட நுகர்வோர் யாரை அணுக வேண்டும், எப்படி அணுக வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன, எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய அந்த துறை தான் செய்யணும். அது செய்கிறாங்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பல திட்டங்கள் எல்லாம் ஏட்டளவில் தான் இருக்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு களத்தில் இல்லை என்பது தான் என்னுடைய புகார் பெட்டியில் பதிவு செய்கிறேன். சரி, சரிங்க சார். ஓகே, அடுத்த நேயர் அவங்க அழைப்பில் இருக்கிறாங்க. அவங்களோட புகார் என்னன்னு பார்க்கலாம். சார், ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு நம்ம புகார் பெட்டிக்கு. அவங்களோட பிரச்சனையை சொல்கிறேன். சசிகலா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க சசிகலா, உங்களோட கடிதத்தை தான் நான் இப்போது இந்த நேரலையில் வந்து பதிவு பண்ண போகிறேன் ராஜேஷ் கிட்ட. அது பற்றின ஒரு தீர்வும் கேட்க போகிறேன். சார் சொல்லுங்கள். சசிகலா புருஷோத்தமன் தம்பதியர், அவங்க வந்து ஆந்திராவில் சித்தூரில் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு சொந்த வீடு இருக்குது. அவங்களோட பொண்ணு பேர் சங்கீதா. அவங்க வந்து இங்கே வேளச்சேரியில் சொந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தன்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க கணவரை கூப்பிட்டுட்டு சென்னைக்கு வராங்க. இங்கே சங்கீதா வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு வீடு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் வசதி இல்லை, அதில் ஒரு சேஃப்டி இல்லைன்றதுனால தன்னுடைய 40 பவுன் நகை வந்து தன்னோட பொண்ணுக்கிட்டே வச்சு பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து சிகிச்சை பலனளிக்காமல் ஒரு நாள் கணவரும் இல்லாமல் போயிடுறார். அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட போய் கேட்கும்போது அந்த நகையெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முதல் குற்றச்சாட்டாக பதிவு பண்ணுறாங்க. அடுத்து இவங்க சித்தூரில் இருக்கிற இவங்களோட வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிட்டு, ஏன்னா பொண்ணு போகிறதுனால பக்கத்து வீட்டில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த வீட்டை விற்று அந்த வீட்டில் இருக்க பொருட்கள் அத்தனையுமே விற்றுட்டு அங்கே பேங்க்ல இவருக்கு வந்த பணம் கொஞ்சம் பென்ஷன் இருந்திருக்கு, அந்த பணத்தையும் எடுத்துட்டு அவங்க சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த வயோதிக பெண்மணிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல. நகையை கேட்டால் இல்லை, வீடு கேட்டால் இல்லை, தன்னோட 10 எல்லா பாத்திரம் பண்டம் எதுவும் இல்லை, பணமும் இல்லை. இப்போ நான் நிற்கதியாக நிற்கிறேன், என்னோட வீட்டையும் வித்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரே ஒரு துணை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி தான் சொல்லிட்டு அவங்களோட தொலைபேசி எண், பெண்ணுடைய தொலைபேசி எண், அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தூரில் வாங்கப்பட்டு இருக்கிற அந்த வீடை யார் வாங்கியிருக்காரோ அவரோட தொலைபேசி எண் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சசிகலாவுக்கு உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் என்ன? கண்டிப்பாக இது வந்து மகளாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், அதாவது நம்ம கிராமத்தில் ஒரு பழமை உண்டு, வாயும் வயரும் ஒன்றா இல்லை, வேறு வேறு தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு செஞ்சது வந்து இது பச்சை துரோகம்னு தான் சொல்லணும். ஒரு தாய்க்கு வந்து மகள் தான் எப்பயுமே ஆதரவாக இருப்பாங்கன்னு பேர்.
ஆனால் கடைசியில் வந்து பணத்துக்கும் பொருளுக்கும் சொத்துக்காக அவங்க இந்த அளவுக்கு துரோகம் செய்திருப்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இப்போ அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த செல் நம்பரில் அவங்களுக்கு கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டியது இருக்குது. காவல்துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் அங்கே சித்தூர்லேயும் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சித்தூரில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். பதிவுத்துறையில் அந்த ஆவணத்தை கேன்சல் பண்ண சொல்லி இவங்க மேல்முறையீடு பண்ணலாம். அதே போல் இங்கே சென்னையில் இருக்காங்கன்னா சென்னை வேளச்சேரின்றதுனால அங்கே காவல் நிலையத்தில் புகார் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களிடம் ஒரு புதன்கிழமை தோறும் பொதுமக்கள் குறை கேட்கிற நிகழ்ச்சி சிஓபி கமிஷனர் போலீஸ் வெப்பேரியில் நடக்குது. அதில் இவங்க புகார் கொடுக்கலாம். அது தவிர்த்து வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிங்காரவேலர் மாளிகை பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. திங்கட்கிழமை அங்கேயும் அவங்க புகார் கொடுக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு சொன்னால் காவல்துறை தலைமை இயக்குனர் காந்தி ஸ்டாச்சு அலுவலக டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூரில் இருக்குது. அங்கேயும் போய் புகார் கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்க புகார் எழுதுறதுக்கு போகிறதுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நாங்களே அவங்களுக்கு ஆலோசனையும் கொடுத்து மக்கள் வழிகாட்டி இயக்கத்தினுடைய எங்கள் ஆலோசகர்கள் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக. நிச்சயமாங்க சார். நானே சொல்ல வந்த வயோதிக பெண்மணி அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட வியாதிகளோட பட்டியலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் படிக்க விரும்பலை. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிற அந்த பெண்ணால் எப்படி இந்த இவ்வளோ இடத்துக்கு போய் அவங்க பேச முடியும், சொல்ல முடியும், அங்கே யார் அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு நான் யோசித்தேன். உடனே நீங்கள் சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் சசிகலா அவர்களையே தொடர்பு கொண்டு அவர்களோட பிரச்சனைக்கு வழிகாட்டுவதற்காகவே இந்த மக்கள் வழிகாட்டி இயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. ஒரு 3 கோடி ரூபாய் வரலைங்கய்யா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க ஐயா. பல தடவை அலைஞ்சி ஐயா செங்கல்பட்டு கலெக்டர் ஏடிஎம் ஆட்சியில செஞ்சதை நான் தர முடியாது. ஐயா ஒரே நிமிஷம். ஐயா ஒரு நிமிஷம். போட்டு மேல்முறையீடு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கய்யா. சரி, கண்டிப்பா உதவி பண்றோம். உங்க பேர் என்ன? சஞ்சீவிமா. சஞ்சீவி. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சஞ்சீவி. மறைமலை நகர். சரி, மறைமலை நகர், செங்கல்பட்டு மாவட்டம். ஓகே, என்கிட்ட சொல்லிட்டீங்க. இப்ப ராஜேஷ் சார் கிட்ட இன்னும் ஒரு தடவை உங்களோட பிரச்சனை என்னன்றத நேரலையில பகிர்ந்துக்கோங்க. பேசுங்க சார். வணக்கம் ஐயா. சஞ்சீவ் ஐயா, எந்த கோர்ட்ல கேஸ் நடக்குது? மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கய்யா. சரி, எவ்வளவு நாளா எனக்கு சாதகமா வந்துச்சு. சரி, மாவட்ட கலெக்டர் 18% வட்டியோட கொடுக்க சொல்லி. எப்ப வந்தது ஐயா ஜட்ஜ்மெண்ட்? 1 வருஷம் ஆச்சு. சரி, நீங்க மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு போய் பாத்தீங்களா? வாரம் பார்த்துட்டு 1 வருஷம் வச்சிருந்து இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி பில்லு அவரே வச்சிருக்காரு. ஏடிஎம் ஆட்சியில செஞ்சு நான் பேமெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு மினிஸ்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு 2 தடவை இதுவும் அந்த மினிஸ்டர் என் பையனை டிஎம்கேல உறுப்பினரை சேர்த்தாரு. அவரை வச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் சொன்னேன், தமிழ்நாடு அரசுல தானே சார் வேலை செஞ்ச, எழுத்த மாதிரி பீடோ உக்காந்துருக்காரு. அவரு தான் ஒர்க் ஆர்டர் கொடுத்தாரு, டெண்டர் விட்டாரு, எல்லாம் கொடுத்தா அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம என் பில்லு வாங்க முடியாதுன்னு கலெக்டர் சொல்லிட்டாரு. நான் திருப்பி மேல்முறையீடு போட்டிருக்கிறேங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. தாய்க்கு நிகரான இந்த குடிநீர், இந்த குடிநீருக்கு 2 கலெக்டர், அதான் செங்கல்பட்டு கலெக்டர் 2.5 கோடி தரணும், காஞ்சிபுரம் கலெக்டர் 50 லட்சம் தரணும். சஞ்சீவ் ஐயா, வர திங்கட்கிழமை 20ஆம் தேதி நான் ஒரு 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இருப்போம். சரிங்க சார். அதனுடைய ரிலேட்டட் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் தயவுசெய்து கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பா சார். அது வந்து ஜிடிபியில் கலெக்டர் பார்த்துடலாம். அதே போல் ஏடி பஞ்சாயத்து அவங்களே பார்த்துடலாம் நேரில். சரிங்களா? எல்லாம் ரிட்டர்ன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளீனா பில்லே அவங்களே கட்டி வச்சிருக்காங்க. சரி, பில்லு பூரா கலெக்டர் ஆஃபீஸ்ல வச்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லை. கண்டிப்பா முயன்று பார்க்கலாம். நீங்க வாங்க, உங்களுக்காக நாங்க குரல் கொடுக்கறதுக்கும் புகார் பெட்டி ஓகே. உங்க டிவியை வந்து சார், நான் வந்து எப்பவுமே உங்க குறைத்தீர்ப்பு மையத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்கும்னு தான் சார் நான் கூடாத போன் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை. கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீங்க வாங்க, திங்கட்கிழமை காலையில 7 மணிக்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா உங்களுடைய ஏதோ நாங்க சரியா பார்க்க முடியாது. அதுக்காக தான். சரிங்க சார். காலையில 7 மணிக்கு என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. நன்றி. எங்க சார், எங்க கேம்ப் நீங்க சார்? உங்களை அந்த மெயின் கேட் உள்ள வந்தீங்கன்னா இடது பக்கத்துல மக்கள் வழிகாட்டி இயக்கம் இலவச மனுக்கள் எழுதும் முகாம்னு போட்டிருப்போம் பேனரு. ஆமாங்க சார். அங்க வாங்க, அங்க இருப்பேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஓகே, நன்றி சஞ்சீவி அவர்களே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்பிக்கையோட பேசும் அத்தனை பேருக்கும் வந்து அங்க நடக்கும், இங்க போய் பாருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சுட்டு விரலை மட்டும் சுட்டி காமிக்காம நானே அங்க இருப்பேன், நீங்க வாங்க, அந்த தேவைப்பட்ட அத்தனை டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கான வழிகாட்டுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் நீங்களோ உங்களோட புகார்களை புகார் பெட்டியில் பதிவு செய்திருக்கீங்க. அப்ப எவ்வளவு நம்பிக்கையோட பதிவு செஞ்சிருக்கீங்களோ அப்ப நிச்சயமா அதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை நேரலையிலே சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரோட புகார் என்னவென்று பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி.
சார் அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கான பிரச்சனை, வாழ்வதற்கான பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, பொருட்கள் வாங்கிலா பிரச்சனை, அதையெல்லாம் தாண்டி மனம் சம்பந்தப்பட்ட மனப்பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளோட வீரியமும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வேதனை தெரிவிக்கிறார்கள். அப்படி அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கான தீர்வாக அவர்கள் நாடுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்னு தான் போறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட ஒரு வரி செய்தி என்ன சார்? நம்ம தொடர்ந்து அடுத்த நேரோட புகாரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது வந்து ஏற்கனவே கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 2 கோர்ட்டு தான் இருந்தது, குடும்ப நல வழக்கு நீதிமன்றம். இன்னைக்கு ஏறக்குறைய 9 கோர்ட்டு வந்து விட்டது. அப்போ இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படி என்றால், நீங்கள் சொன்ன அந்த மனமுறிவு என்பது மனத்தை பொறுத்து தான் இருக்குது. அந்த புரிதல் என்பது இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லற வாழ்க்கை என்பது 2 மாடுகள் பூட்டிய ஒரு வண்டி. அதில் ஒன்று தாழ்ந்துட்டாலும் ஒன்று போயிட்டு இருந்தாலும் அது போக வேண்டிய இடத்தை நோக்கி போகாது. அதுபோல் கணவன் மனைவி என்பது 2 மாடுகள் போல அவர்கள் அந்த வாழ்க்கை என்ற வண்டி சக்கரத்தை நகர்த்த வேண்டும் என்றால் ஒரு புரிதல் இருந்தால் தான் போக முடியும். அந்த புரிதல் இல்லாமல் ஒரு ஈகோ வந்துச்சுன்னா அந்த மனமுறிவு என்பதற்கு அந்த ஈகோவோ பெரும்பாலான காரணமாக இருக்குது. இதுக்காகவே தமிழ்நாடு அரசாங்கம் இதுபோல் மாவட்ட சமூக நல அலுவலரில் கவுன்சிலிங்காக ஒரு யூனிட்டே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே போல் உயர்நீதிமன்றத்தில் இந்த இலவச சட்ட உதவி மையத்திலையும் இது போல் மனமுறிவுக்கான போகிற கவுன்சிலிங் அதுக்காக வச்சுருக்காங்க. அதுக்கான பல கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்யுது. அப்போது அரசு வந்து எதைக்குமே குடும்பத்தை பிரித்து வைப்பதற்காக விரும்புவதில்லை. அதே போல் நீதிமன்றங்களும் மாண்புமிகு நீதிமன்றங்களும் குடும்பத்தை பிரித்து வைப்பதற்காக விரும்பவில்லை. எப்படியாவது ஒரு வாழ்க்கையில் இவங்க இணைச்சி போனன்றதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதில் நீயா நானான்ற ஒரு ரேஸு, ஈகோ இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, அந்த புரிதல் இல்லாதனால தான் வருது. அந்த புரிதலோடு நம்ம சென்றால் தான் இந்த வாழ்க்கையை வண்டியை நம்ம ஓட்ட முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது நேரலையில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நேரோட பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. ஹலோ சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து அழைக்கிறீங்க? தேவசூர் மேடம், திருவண்ணாமலை மாவட்டம். சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? 502 மேடம், பத்திரம் நம்பரு. என்ன பத்திரம்? என்ன பத்திரம்? வீட்டு மேன பத்திரம். சரி, 7.5 சென்ட். ஓகே. அது வந்து எங்க பேருக்கு மாறணும், ஆம்பளை பசங்க நாங்க 2 பேர். சரி. அது அவங்க கேட்டது எல்லா இடத்துலயும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டோம். வாரி சர்டிபிகேட்டு, அந்த விலங்க பத்திரன்றதும் கொடுத்துட்டோம். சரி. அது கேட்கறப்பதான் அதோ பார்த்து தரோம், அதோ பார்த்து தரோம்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் ஆகுது கணக்கு. இப்ப போய் கேட்டாக்கா நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது. முதலமைச்சருக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து இங்க வந்து இவங்க வந்து இது போல சொல்றாங்க. இல்ல, அதுல வந்து யூரியால வந்து பேர் ஒண்ணு மாறி வந்துடுச்சு. இது வந்து அவங்களாண்ட நாங்க எழுதி வாங்கணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது யார் செய்யற தப்பு, நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். சரி, ராஜேஷ் சார் லைன்ல இருக்காங்க, அவர் உங்களுக்கு தீர்வு சொல்வாரு, பேசுங்க. ஐயா, தேசூர் திருவண்ணாமலை மாவட்டம். உங்க பேர் ஐயா? எம் சத்யசீலன் ஐயா. சத்யசீலன், எந்த கிராமத்தில் இருக்கீங்க? மந்தவாசி தாலுக்கா, தேசூர் தேடு. சரி, ஓகே. நீங்க இந்த 502 பத்திரம் எந்த ஆண்டுல பதிவு பண்ணது? இது வந்து 1962 வாங்கிட்டு அந்த காசுலாம் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல மாசத்துல அதுல வரல. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்குது பாரு, 1962. சரி, அதுல மட்டும் இருக்குது. விலங்க பத்திரம் கேட்டாங்க, அதே மாதிரி வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கரெக்ட்னு சொல்றாங்க. வருது இங்க மட்டும்தான் அவங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாங்க. இல்ல, நிராகரிப்புன்றாங்க. இல்ல, உங்களுடைய பாக பிரிவினை செஞ்சு உங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி தரணுமா? உங்களுடைய கோரிக்கை தானே? ஆமா சார், அதே தான் சார். சரி, உங்களுக்கு தாலுகா ஆபீஸ் எதையா? வந்தவாசி. வந்தவாசி. சரி, சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்? அது வந்து ஆரணியா திருவண்ணாமலையான்னு தெரியல. ஆரணி தான் வரும். ஆரணி தான் உங்களுக்கு பக்கம், ஆரணி தான் வரும். ஓகே, ஆரணி தான். அங்க கூட ஓகே தான் சார் வருது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. இவங்க எங்களாட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல ஐயா. இல்ல, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி கேளுங்க ஐயா. வர திங்கட்கிழமை 20ஆம் தேதி ஆரணி போனீங்கன்னா அங்க ஆரணியில வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் ஆர்டிஓக்கு மனு கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல திங்கட்கிழமை மனு கொடுங்க. இந்த கோரிக்கையெல்லாம் கொடுங்க. அதாவது யூடிஆருக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஆவணத்தை நான் திருத்தல, வருவாய்த்துறை அலுவலருக்கு தான் ஆவணங்கள்லாம் திருத்திருக்காங்க.
அந்த திருத்தத்துக்கான கோரிக்கையை நான் கொடுக்கல, அதுக்கான ஆவணங்கள் எதுவுமே கொடுக்காத நிலையில் என்னுடைய பேர் வந்து யூடிஆரில் திருத்தம் செஞ்சிருப்பது அது எங்களுடைய தவறு இல்லை. அதனால வருவாய்த்துறையில் நீங்கள் பரிசீலனை பண்ணி உங்கள் அலுவலர்கள் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர சொல்லி ஆய்வு செய்து ஆய்வுக்குட்படுத்தி எனக்கு தீர்வு கண்டு சப்டிவிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை மனுவை வருவாய் கோட்டாட்சியர் ஆரணிக்கு ஒன்று கொடுங்க. அதே போல் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஒன்று கொடுங்க. ரெண்டும் குறை கேட்பு நிகழ்ச்சி நடக்குது. அன்றைக்கே கூட நீங்கள் முதல்ல ஆரணியை போய் கொடுத்துட்டு அதன் பிறகு திருவண்ணாமலை போய் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொடுத்துட்டு அந்த கோரிக்கை நீங்கள் கொடுத்த கோரிக்கை மனு அதனுடைய ரிலேட்டட் பேப்பர்ஸை புகார் பெட்டிக்கு நிகழ்ச்சிக்கு ஒன்று அனுப்பி விடுங்க. அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஐயா, ஏற்கனவே ஒன்று அனுப்பிச்சு இருந்தேன், இருந்தாலும் மீண்டும் அனுப்புறேன் ஐயா உங்க நிகழ்ச்சிக்கு. சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இன்னொரு கோரிக்கை ஐயா. சொல்லுங்க சத்யசீலன். தேசூர்ல மெயின் ரோட்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு, டெலிபோன் பாக்ஸ். சரி. அது நடு ரோட்ல இருக்குது. அதை வந்து எடுக்காமே வச்சுன்னு இருக்கிறாங்க ஐயா. அதுல நிறைய பேருக்கு அடிபடுது. ஒரு காரணம், எவ்வளவு பேருக்கு கால் கையெல்லாம் வெட்டுலாம் படுது, காயம் ஏற்படுது. இத பாக்குறாங்களே காண்டி யாருமே இது வரைக்கும் நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்க ஐயா. சத்யசீலன் ஐயா, அந்த டெலிபோன் பாக்ஸ் அந்த கம்பத்துல வந்து பாக்ஸ்ல வந்து ஒயர்லாம் பயன்பாட்டுல இருக்கா? பயன்பாடு இல்ல ஐயா, அது வந்து தேவையில்லாத மாதிரி கீழே இருக்குது. இதுக்கு முன்ன பயன்பாட்டுல இருந்த பாக்ஸ் இப்பதான் எல்லாம் எங்க பாரு கை செல்போன் உருவாகி போச்சு. சரி, ஓகே. அது எக்ஸ்சேஞ்ச் எந்த இடத்துல இருக்குங்க? அதுக்கு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அந்த பெரிய பாக்ஸ் மட்டும் நடுவாட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த 502 சப்டிவிஷனுக்காக கலெக்டர் ஆபீஸ் போறீங்க இல்லையா? அது வந்து ஒரு சின்ன போட்டோ எடுத்துட்டு அந்த பாக்ஸ அது எந்த லொகேஷன்ல எந்த இடத்துல இருக்குன்னு ஒரு கோரிக்கை மனு எழுதி ஆர்டிஓக்கும் நீங்க கலெக்டர் கூட கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சம்பந்தப்பட்ட துறைக்கும் நெடுஞ்சாலை துறைக்கும் இல்லைன்னா யூனியன் ரோடுன்னா அது யூனியனுக்கு அனுப்பிவிடுவாங்க. நீங்க அனுப்பி விடுங்க. அந்த கோரிக்கை மனு ஒன்னு அனுப்பி விடுங்க புகார் பெட்டிக்கு. நன்றி ஐயா. இன்னொரு விஷயம் ஐயா, அதையும் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா. சொல்லுங்க சத்யசீலன். குறைகள் நிறைய பெரிய பட்டியலே வச்சிருக்கீங்க. புக்ஸே போடலாம் மேடம். நீங்க வந்தீங்கன்னா தெரியும். தேசிட்டு போச்சு அவன் வேலையை பார்த்துட்டு போறான். நம்மளுக்கு மனசுக்காகல நம்ம சொல்றோம். நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்களை தான் கண்டிப்பா நாங்க தெரிவிக்கணும். புத்தகமே போடும் அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கேமரா எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்க பாத்து ஒரு வாரம் வெட்டிக்கலாம், நீங்க படமே பிடிக்கலாம். நீங்க அந்த அளவுல தேச அட்டகாசம். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. கலெக்டர் வந்து தயவு செஞ்சு அரசமா தெரு வந்து பார்வையிடுற மாதிரி ஒரு இது பண்ண முடியுமா? அரசமர தெருவா? ஆமா, அவங்க வந்து தென்னாண்ட பக்கத்துல இருந்து சுடுகாடு வரைக்கும் அவங்க பார்வையிடணும். ஏறுமுக பார்வை. சுடுகாடு வரைக்கும் ஆக்கிரமிப்பையா? ஆமா, அது இருக்குது. அதே சமயம் சித்தேரி கரைனால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது. ரோடு சித்தேரி கரையை யாருன்னு ஆக்கிரமிச்சுட்டாங்களா? அதெல்லாம் இல்ல ஐயா, புதுசா ரோடு போட்டா மனுஷர் ஏற்பட்டு ஆர்த்து பீச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா என்ன பசு கூட இதுவாயிடும், தண்டமாயிடும். ஓ சரி, சரியான தரமான சாலை போடல. ஆமா, ஆர்த்துக்கு தூக்கிட்டு அந்த மைலேஜுகளை தடுப்பு கண்டு நட்டு அது பூரா போயிடுச்சு உள்ள. சரியா, இது ரெண்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது வந்தவாசியில் இருக்கக்கூடிய பிடிஓ தான் நடவடிக்கை எடுக்கணும். உங்க மூலியமா தெரிவிச்சுக்கிறேன், வேற எதுவும் இல்ல. நன்றி ஐயா. இல்ல, நீங்க ஆர்டிஓ ஆபீஸுக்கும் போறீங்க, கலெக்டர் ஆபீஸ் போறீங்க, இதுவும் சேர்ந்து ஒரு கோரிக்கை மனு கொடுங்க பொதுமக்கள் சார்பில். ஓகே ஐயா, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபில்மே எடுக்கலாம். நீங்கள் மொத்தமாக உங்கள் யூனிட்டோட வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இன்னும் எவ்வளோ நம்பிக்கை அவருக்கு ராஜ் நியூஸ் மேலே இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த இடம் வாங்குவது, மனை வாங்குவது, நிலம் வாங்குவது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது. ஏன்னா வாங்கும் பொழுது ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் பதிவு செய்யும் பொழுது ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த இடம் நம்ம மேலே தான் இருக்கான்னு பார்க்குறது ஒரு பிரச்சனை, இப்படி பல விஷயம். ஸோ ஒரு இடம் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்த்து வாங்கணும்? என்னை போல அன்னாடங்காட்சிகளுக்கு இடம் வாங்குவது என்பது எட்டாக்கனியாகவும் குதிரை கொம்பாகவும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சிம்பிளாக ஒரு 50,000 கிடைக்குதுப்பா, 1,00,000 கிடைக்குதுன்னு சொன்னால் அப்படி ஐயா உடனே அப்படின்னு போயிடுறேன். எனக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்ற நிலையில். ஏன்னு கேட்டால் வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அந்த பிக்கல் பிடுங்களில் வாழ்ந்த ஒரு இதில் இருந்து இது கால் கஞ்சாக இருந்தாலும் நம்ம தனியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நிம்மதியை தேடி போன்ற எண்ணத்துக்காக தான் பயணிக்கிறாங்க பெரும்பாலும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அங்கே தோண்டினா வெள்ளி வரும், இங்கே தோண்டினா தங்கம் வரும், அங்கே ஏர்போர்ட் வருது, இங்கே இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அப்படின்லாம் சொல்கிறது இன்னொரு அதை நம்பி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மட்டும் இல்லை, நீங்கள் முதல் இன்ஸ்டால்மெண்ட்டு மட்டும் கட்டுங்க ஐயா,
மீதி எல்லாம் நாங்களே 90% உங்களுக்கு பேங்க் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறத நோக்கி பயணிக்கிறது. அப்போது இதெல்லாம் வியாபார ரீதியாக ஆசையை தூண்டக்கூடிய கவர்ச்சிகளை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்பி என்னை போன்ற திருவாளர்கள் பாதிக்கப்பட்ட சாமானிய மக்கள் போய் அதில் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் நமக்கு இடம் கிடைச்சா போதும், சரி அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களே லோன் ஏற்பாடு நம்ம ஒரு குடிசை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் போகிறாங்க. அந்த சமயத்தில் அது நிலம் என்ன வகைப்பாடு, அது சுடுகாடா இல்லை அரசாங்கம் புறம்போக்கா இல்லை நீர்நிலை பிடிப்பா இல்லை பட்டாவா இல்லை அது ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படின்றது யோசனை பண்ணுறது டைம் இல்லை. ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த விலைக்கு அந்த இடம் கிடைக்குமான்னு பார்க்கறது இல்லை, அந்த பொய்யான வாக்குறுதிகளை மட்டும் நம்பி நமக்கு ஒரு இடம் அப்படின்னு இருக்கிற காசையும் கொண்டு போய் அவங்க அங்கே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு வந்து அங்கே அவங்க தோண்டி துருவி போகிறப்ப தான் வந்து ஆவணங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுறப்ப தான் ஒவ்வொன்றா வரும். அப்போ வந்து என்னடா இது மாதிரி இருக்கிற நிம்மதியை இழந்து விட்டு நம்ம அலைய வேண்டிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், 1962 2.5 வருஷமாக வந்து ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வருவாய்த்துறை அலைக்கழிக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன கொடுமை பாருங்கள். அப்போது என்னுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய கிராம உதவியாளர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஒரு கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் டெப்டி சிஎம்னு சொல்கிறாங்க. பொதுமக்களுடைய கோரிக்கை மனுக்கள் வந்து அவங்களுடைய வலி வேதனை அது 30 நாளுக்குள்ள தீர்வு காணுங்க, எஸ் ஆர் நோ டூ ஆர் டைன்னு சொல்லிடுங்க எழுத்து மூலமான்னு சொல்கிறாங்க. ஆனால் கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை செயல்படுத்துவதில்லை. இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து திங்கள் தோறும் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் அப்படின்னு நடத்துகிறார். அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை துறை அதிகாரிகளும் வர வைக்கிறார். காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் குறைகள் வாங்கி நிறைவேற்றி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கே வந்து அது செய்ய முடியல. இதுக்கிடையில் வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுன்னு ஒன்று இயங்குது, அதுக்கு அடுத்தது வந்து முதல்வரின் முகவரித்துறைன்னு ஒன்று இயங்குது. இது தவிர எம்பி எம்எல்ஏ அதே போல் அமைச்சர்கள் பெருமக்களாட கொடுக்கக்கூடிய கோரிக்கை மனுக்கள் இது எல்லாம் டம்ப் ஆகுது. ஆக ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் சிஎம் செல்லில் வந்து 1.5 லட்சம் மனுக்கள் வருது. இந்த 1.5 லட்சம் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அலுவலர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான், மாவட்ட நிர்வாகம் தான். அப்போ இந்த மாவட்ட நிர்வாகம் கெடுபடியாக இருந்தால் சில மாவட்ட ஆட்சியர்கள் நல்லா பண்ணுறாங்க. நாங்கள் போன வாரத்துக்கு முன் வாரம் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் ஒரு 23 வருஷமாக இருந்தக்கூடிய பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகணும். 18 பேர் என் கூட வந்தாங்க, அந்த கிராமத்து மக்கள் 18 பேரும் போய் உட்காந்துட்டுனாங்க. அவர் வரதுக்கு 3:30 மணி ஆச்சு. 3:30 மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி எங்களுடைய பிரச்சனையை வந்து கேட்டாருங்க. கேட்டு மறுநாளே வந்து சம்மந்தப்பட்ட அலுவலர் அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஜீப் எடுத்துட்டு. இது வந்து கன் ஆக்ஷன், போர்க்கால அடிப்படை நடவடிக்கை. அது மாதிரி அங்கொன்று இங்குமான்ட்டு நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதை நினச்சி பாருங்கள், அரசாங்கத்துக்கு நல்ல பேர் தானே. இது எல்லாமே ஸ்டாக்னட் ஆகி நிற்கிறது யாருன்னு கேட்டால் யாருமே எல்லாமே சுணக்கம் காட்டக்கூடிய நிலை, நிர்வாக திறனற்ற நிலை. இந்த நிலை இருக்கிறப்போ என்ன போல திருவாளர்கள் சாமானியர்கள் வந்து வெந்ததை தின்று விதி வந்தால் செத்து போகணுமா அப்படின்ற கேள்வி தான் அரசாங்கத்துக்கு வைக்க வேண்டிய நிலையில் இருக்கும். சரிங்க சார், நிச்சயமாக இது பொதுமக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஊட்டுகின்ற நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்தே இருக்குது. என்ன பிரச்சனைனாலும் முதல்ல எங்கு போய் நாம் புகாரை தெரிவிக்க வேண்டுமோ அங்கே தெரிவிக்க வேண்டும், நம்முடைய கடமையை முதலில் செய்ய வேண்டும். செஞ்சதுக்கு அப்புறமா அதில் என்ன நமக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு போர்க்கால அடிப்படையில் நாம் வந்து நம்மளோட நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வு வரும். இப்போ அடுத்த நிகழ்ச்சியில் நேரலில் இணைந்திருக்கும் நேயரோட பிரச்சனை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார்பேட்டை. வணக்கம். சரி, அவங்க லைனில் தான் இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. சார், அடுத்து இப்போ நிலம் அப்படின்றது பார்த்துட்டோம். மனமுறிவுக்கு திரும்ப உங்களுடைய ஆலோசனைகள் நிச்சயமாக தேவை. ஏன்னா சமூக ஆர்வலராக மட்டுமல்ல, மூத்த பத்திரிகையாளராக பல பேரை நீங்கள் தினம் சந்திச்சுட்டே இருக்கீங்க. இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு கேப் வந்து அதுதான் இந்த டிவோர்ஸ், அந்த மன முறிவு வரைக்கும் போகுது அப்படின்றீங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை. கண்டிப்பாக இதில் வந்து சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் மேடம். விழிப்புணர்வை ஏற்றுவட்டு மட்டும் இல்லை, நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது. அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து குழம்பு சரியில்லை, ஒரு ரசம் கூட வைக்க தெரியல அப்படின்ற ஒரு நிலையில் வருது. ஒரு உதாரணம் சொல்கிறவங்க, கடந்த 1 ஆண்டுக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு ஒரு தம்பதிங்களுக்கு சென்னையில் தான். இந்த குழந்தை பிறந்து குழந்தையினுடைய ஃபஸ்ட் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க. போன வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 10:30 மணிக்கு அந்த பிள்ளை வந்து சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு தகவல் வருது. அப்போது அந்த அவர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கார், இந்த பிள்ளை வந்து ஹோம் மேக்கராக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஏற்கனவே ரெண்டுமே சொந்தக்கார ரிலேஷனில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து பையன் வீட்டுக்காரர் வந்து எந்த விதமான டவுரியும் வாங்கலை. சாமான் சட்டு கூட எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறது போதுமான அளவுக்கு இருக்குது, உங்கள் பொண்ணை படிக்க வச்சிங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி
நாங்கள் ஒரு 25 சவரன் போடுறேன், ரெண்டாவது வந்து மாப்பிள்ளைக்கு இவ்வளோ போடுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த 25 சவரன் போட்டு அவங்க வீட்டிலே தான் வச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது இந்த பிள்ளைக்கு இவன் இப்போ மணமகன் வீட்டிலேருந்து அவன் 5 சவரன் போடுறாங்க, அதையும் அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டில் தான் வாங்கி கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு இப்படி ஆனதுனால இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அந்த பையனுடைய வீட்டில் ஏன்னா 7 வருஷத்துக்குள்ளே ஒரு பெண் இறந்துச்சுன்னா சூசைடில் அது வந்து டவுரி கேஸில் தான் போகும். ஆர்டிஓ தான் என்கொயரி பண்ணும். அப்போது ஆர்டிஓ காவல்துறையில் வந்து அந்த பெண் வீட்டார் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நல்ல மனுஷன், அவங்க வீட்டில் யாருமே எந்த டார்ச்சரும் பண்ணல, எந்த கொடுமையும் பண்ணலை, என்ன ஆச்சு ஏது தெரியல அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த என்கொயரி போகிறப்போ என்னன்னு கேட்டால், இப்போ மணமகன் வீட்டில் இருக்கிறவங்க நேற்று என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, சார் இது மாதிரி இருக்குது. ஏன்னா நான் போய் அவர் வேண்டப்பட்டவர் நம்ம இயக்கத்தில் தொடர்புள்ளவர்ன்றதுலாம் போய் ஒரு 2 மணி நேரம் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் விஷயங்கள் வந்து 2 தரப்புலையும் என்னன்றதை நான் பேசிட்டு வந்தேன். நான் அப்படி இருக்கப்போ இந்த மனமுறைவு என்பது இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போது அது பேசியிருக்கலாம். அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து இந்த முடிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னு கணவனோட பேசியிருக்கலாம், இல்லை அவங்க அம்மா கூட பேசியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து மாமனாராண்ட பேசியிருக்கலாம், இல்லை நாத்தி ஓரவத்தி அவங்களாண்ட பேசியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிகேஷன் கொடுத்து வந்து சொல்லி அதன் மூலமாக தீர்வு கண்டிருந்தால் இங்கே லாஸ் ஆகிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த குழந்தைக்கு தாய் இல்லாத ஒரு குழந்தையாக இப்போ வளர்க்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண் வீட்டுக்கார அந்த குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பையனுக்கு என்னென்னா, என்னுடைய மகள் நான் பார்க்காம இருக்க முடியாதுன்ற ஒரு ஏக்கம். இப்போ இப்படி போகிற ஒரு நிலையில் போகுது. கடைசியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்க பாதிக்கக்கூடிய நிலையில் தான் வருது. நிச்சயமா இவங்க 2 பேர் சந்தோஷம் வரைக்கும் இருந்துட்டு அந்த சந்தோஷத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட பரிசாக நினைக்க வேண்டிய அந்த வாரிசுகள் வந்து நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலையில் இருக்குது. ஒன்று 100க்கு 70% பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எங்களாண்ட வரக்கூடிய விஷயங்கள் வந்து 70% குறைந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 கேஸ் ஆகுது இது மாதிரியான விஷயங்கள் வருது. ஏமாற்றப்பட்டது, வஞ்சிக்கப்பட்டது, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போனது, இது மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே முதல்ல வந்து நம்ம முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி முதல்ல வந்து பேசி தீர்வு காணப்பட வேண்டும். சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. சந்தேகம் என்பது இருந்துச்சுன்னா அது 100க்கு 90% வந்து தோல்வியிலையும் மனமுறிவில் தான் போய் சேரும். அதே போல் வந்து ஈகோன்னு இருந்துச்சுன்னா அதே ஸ்டேட்டில் தான் போய் நிற்கும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு புரிதல் என்பது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றிகரமான மன வாழ்க்கையாக தான் இருக்கும். சரிங்க. ராஜேஷ் சார் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சது. இந்த மனமுறிவு வந்து மனம் முறிந்ததுனால ஏற்பட்டது. அதற்காக இந்த தற்கொலை என்பது என்றுமே ஒரு தீர்வாகாது. தற்கொலை செய்து கொள்வது அதீத தைரியத்தோட ஒரு உச்சக்கட்டம். சாகரத்துக்கு அவ்வளோ தைரியமாக முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் வாழறதுக்கு ஏன் முடிவெடுக்கக்கூடாது? இந்த உலகமே உங்களுக்காக படைக்கப்பட்டதா? அது யாராக இருந்தாலும் நான் வாழ்ந்து பார்த்துடுறேன், நான் வாழாது ஒரு வாழ்க்கையா, எனக்கா இடம் இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு தைரியத்தோடு நடை போடணுமே தவிர இந்த கோழைத்தனமான முடிவுகள்லாம் வந்து யாருக்குமே ஒரு சொல்யூஷனை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இதற்கான ஆலோசகர்களாக இருக்கட்டும், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பேசுங்க, அவங்க உங்களுக்கு ஒரு சரியான நம்பிக்கையை கொடுப்பாங்க அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேல்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வழிகாட்டுவதற்காகவும் ஆலோசனைகள் சொல்வதற்காகவும் தீர்வு கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த சுணக்கம் காட்டுகின்ற அதிகாரிகளை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு திருவாளர் பொதுஜனத்திற்கு தெரியல. உங்களோட வார்த்தைகளே சொல்கிறேன். அப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க அரசாங்கத்தையும் அரசு துறையும் நம்பிதான் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன மாதிரியான விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும்? இப்போ என்னென்ன ஒரு கோரிக்கை மனு இருக்கு மேடம். இது கோரிக்கை மனு, அது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆமா, 30 பேர், அதுக்கப்புறம் கை நாட்டு ஒரு 10 பேர் வச்சிருக்காங்க. இது என்னன்னு கேட்டா, கடந்த 50 ஆண்டுகளாக சுமார் அரை நூற்றாண்டாக போக்குவரத்து இல்லாத ஒரு 8 கிராமங்கள். அந்த கிராம மக்கள் வந்து அந்த போக்குவரத்துக்கு வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்க படிக்கிறது கூட 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அந்த 5 கிலோமீட்டர் வந்து சவுக்கு தோப்பு பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது. ஈவினிங் 4 மணி ஆச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க கடந்து அதை தாண்டி போகணும். அதே போல் மழை காலங்களில் வந்து பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்குது. இப்படி பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு இந்த சுதந்திரம் வாங்கி 76 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் ஒரு பஸ் போக்குவரத்துக்கு வந்து அந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்ட நிலை. அது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஓணங்கால், அன்னங்கால், புறகால், கீழ் அத்திவாக்கம், பொற்பனங்கரணை, பாபுராயன்பேட்டை, சிறுபேர்கண்டிகை, தொழுப்பேடு, இது போல் ஒரு 8 கிராமங்களுக்கு வந்து இன்னமும் போக்குவரத்து இல்லாத நிலையில் இருக்காங்க. இதுக்கு இந்த 8 வருஷம் 76 ஆண்டுகள் சுதந்திரம் ஆகின பிறகு இந்த மக்களுக்கு வந்து யாரை அணுகுவது, எப்படி மனு கொடுப்பது என்பது தெரியாத நிலை. அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் மிஸ்டர் ஜோர்ஜின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் இயக்கத்தை கேள்விப்பட்டு, அவங்க வீட்டுக்காரமாக தான் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு,
அவர் வந்து இந்த கோரிக்கைக்கு என்ன சார் பண்ணோம், எனக்கும் வழிமுறை தெரியல சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அது வந்து மேதக ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு உறுப்பினர் மாநில மகளிர் ஆணையம், அரசு செயலாளர் போக்குவரத்து துறை தலைமைச் செயலகம், மேலாண்மை இயக்குனர் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், ஆணையாளர் போக்குவரத்து துறை ஆணையரகம் கிண்டி, பொது மேலாளர் அரசு போக்குவரத்து துறை காஞ்சிபுரம் மண்டலம், மாவட்ட ஆட்சித்தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த படிநிலைக்கு நாங்கள் மனு தயார் பண்ணி அந்த மக்களாண்ட வாங்கியிருக்கோம். வர திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இதை நாங்கள் கொடுக்க போகிறோம். மற்றது எல்லாமே பதிவு தபாலில் அனுப்ப போகிறோம். ஒரு உதாரணம் நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, அந்த படிநிலைகள் தெரியாத ஒன்று, யாரை அணுகுவது என்பது தெரியாத ஒரு நிலை. இப்படி இருக்கிறப்ப அரசாங்கத்தினுடைய மெத்தனம், அரசு அலுவலர்களுடைய மெத்தனம், இந்த அரசு அலுவலுக்கு தெரியாமல் இருக்கிறது. இது தீர்மானமே போட்டிருக்காங்க. அந்த ஊராட்சியில் புறங்கால ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதே போல் 4 தலைமுறையாக ஒரு அத்திப்பட்டுன்ற கிராமத்தை காணன்ற மாதிரி ஒரு படத்தில் வரும் பாருங்க. அதுபோல் 4 தலைமுறையாக 200 ஆண்டுகளாக ஒரு 95 குடும்பங்கள் அதே புறகால் கிராமத்தில் வந்து ஏரி எதுவா என்ற ஒரு வருவாய் ஆவணத்தில் பதிவு பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு சுற்றி இருக்கிறது பட்டா, அந்த குடியிருப்பு 94 வீடுகள் மட்டும் ஏரி எதுவா என்று வருவாய் ஆவணங்கள் கடந்த 200 ஆண்டுகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டு அவங்களுடைய அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படுகிறது. இப்போ அதுக்கு வந்து நாங்க பொங்கல் திருநாள் அன்னைக்கு அந்த மக்கள் எங்களை ரொம்ப கோரிக்கை வச்சு வற்புறுத்தி அழைச்சிட்டு போனாங்க. நாங்க போய் பார்த்தப்போ எல்லாமே ஏறக்குறைய ஒரு 200-300 விவசாய நிலங்கள் இருக்கு. இந்த மக்கள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள், ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனா இந்த மக்களுக்கு வந்து 4 தலைமுறையாக 200 ஆண்டுகளாக பட்டா கொடுக்கவில்லை என்றால் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க அத்தனை பேரையும் வர வைத்து மாவட்ட ஆட்சிக்கு தனித்தனியாக மனுக்களை கொடுத்து இப்போ ஆர்டிஓ மதுராந்தகம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வட்டாட்சியர் மதுராந்தகம் நடவடிக்கை உட்படுத்தியிருக்கோம். சூப்பர். அப்போ இந்த நிலைமை வந்து அந்த மக்கள் அங்கே படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் படிநிலைகள் தெரியவில்லை. அந்த ஒரு ஆதிக்க மேலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்ல இருக்கிறவங்க இதை வந்து மறுத்து இருக்காங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க காவல்துறைக்கு போகணும் ஆசைதான், காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த யூனிஃபார்ம்டு பீப்புளை பார்த்தா பொதுமக்களுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. அப்போ இந்த நிலையில் இருக்கிறப்ப வந்து அரசாங்கம் வந்து தாயுள்ளத்தோடு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க மேடம். திட்டங்கள் எல்லாம் அருமையா இருக்கு. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் சுணக்கம், அதில் முனைப்பு காட்டுவதில்லை. அந்த முனைப்பு காட்டி செயல்படுத்தினா உண்மையிலே உள்ளார்ந்தபடி தென்னக மாவட்டங்களில் தென்பகுதியில் சவுத் ஜோனில் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக போகும். ஆனால் அது செயல்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் நினைக்கிறது, அங்கே ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, நிதி ஒதுக்குறவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அப்போ இந்த 76 ஆண்டுகளாக போக்குவரத்து கூட கிடைக்காத கிராமங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. இன்னும் 4 தலைமுறையாக 200 ஆண்டுகளாகி அந்த புறகாலன்ற கிராமத்தில் வந்து அந்த ஏரி எதுவாயின்றதை வச்சு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே. அரசு திட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது. கேட்டால் அவங்க தினம் 5 வாழ்கிறாங்க. என்னைக்கு வந்து ஜேசிபி வந்து இடிச்சிருவானோ காலி பண்ணிடுவானோ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு அந்த சட்டத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம். நில நிர்வாக ஆணையத்தில் வந்து இது வந்து லேண்ட் கிளாசிஃபிகேஷன், நில வகைப்பாடாக உங்களுக்கு நத்தமாக மாற்றி உங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது, அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கையில் எடுத்திருக்கோம். மக்கள் வழிகாட்டி இயக்கம் அது கையில் எடுத்து செய்கிறோம். சரிங்க சார். விஞ்ஞானம் விண்வெளிக்கு போவது எவ்வளவுதான் வியப்பாக இருந்தாலும் மனிதாபம் மண்ணுக்கு போவது வந்து ஒரு மரண வேதனையை தான் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேயரோட அழைப்பு, அவங்களோட புகார் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், புகார் பெட்டி. நேரலையில் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய புகார்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஸ்க்ரால் ஆயிட்டிருக்கு. 0444110066. சார் வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சரி, உங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க பிரச்சனை என்ன? நாங்க கோவை மாவட்டங்க, பொள்ளாச்சி வட்டம்ங்க, ஆனமலை. ஓகே, கோவை பொள்ளாச்சி. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? ஆனமலை நாங்க மொத்தமா வந்து 7 பேருங்க. சரி, தாய்தா குணம் உள்பட எல்லாரும் 7 பேருங்க. ஒவ்வொருத்தரா எல்லாம் இறந்துட்டாங்க. சரி, ஒவ்வொருத்தரா இறந்து போதுல கடைசியில இங்க பெரிய அக்கா மட்டும் இருந்துச்சுங்க. அதுல வந்து இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரா போக அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நாங்க ஒவ்வொருத்தரா பாதுகாப்பு ஒன்னா சேர்த்த காசுங்க, இடம் நிலப்பொருள் எல்லாமே வந்துங்க. கடைசியில எங்க அக்கா வந்து இழி உடம்புல நிதி வாங்கிட்டாங்க. அத வந்து நம்பிங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நகைங்க, 30 லட்ச ரூபா பணமுங்க, 12.25 சென்ட் இடமுங்க, ஒரு வீட்டு இடங்க. சரி,
அதான் மேடம், இதுக்கு வந்து நான் சார் ஆட்சியாளர்களுக்கு மாவட்டம் கொடுத்துருங்க, சப் கலெக்டரும் கொடுத்துருங்க. சரி இருங்க, சார் பேசுறாங்க, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் அப்படின்றத நேரடியா சொல்லிருங்க. ஐயா, நீங்க கோயம்புத்தூர்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் இது சார்ந்து புகார் கொடுத்தீங்களா? நீங்க பொள்ளாச்சி ஆர்டிஓ ஆபீஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அந்த இது நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் இருக்கு, அங்க தானே சார் ஆட்சியர் இருக்காங்க அலுவலகம்? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அங்க கொடுத்தீங்க. நான் இங்க கோயம்புத்தூர்ல போயிட்டு நீங்க கொடுத்தீங்களா ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல? ஆமாங்க, மாவட்ட கலெக்டர் கொடுத்துருங்க. அது வந்து வால்பாறை டிஎஸ்பின்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் இங்க பொள்ளாச்சி வால்பாறை டிஎஸ்பின்னாங்க. அப்புறம் 2வது பார்த்தா 30 நாள் தீர்வு இருந்தாங்க. இல்லையா, நீங்க கலெக்டர் கொடுத்தது யாருக்கு நடவடிக்கைக்கு அனுப்புனாங்க? அதான் வால்பாறை டிஎஸ்பின்னு சொன்னாங்க. நீங்க வால்பாறை டிஎஸ்பி நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நீங்க கலெக்டர் ஆபீஸ் போனீங்கல்ல கோயம்புத்தூர், ஆமாங்க. அதுல ஒரு 3வது பில்டிங் இடது பக்கம் உள்ள நுழையிறப்ப கலெக்டர் போய் இடது பக்கத்துல இருக்கு, அந்த பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்துல எஸ்பி ஆபீஸ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அவருக்கு நீங்க ஒரு புகார் வர திங்கட்கிழமை போய் கொடுங்க. திங்கட்கிழமை கொடுக்கலனா கூட புதன்கிழமை போங்க, புதன்கிழமை அவங்க மனு வாங்குவாங்க. அதுல நீங்க சொல்லணும், நீங்க வந்து நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த மனுக்கள் வந்து நடவடிக்கை எடுக்க ஆனமலை டிஎஸ்பிக்கு அனுப்புனாங்க, ஆனமலை டிஎஸ்பி விசாரிக்கல, இன்ஸ்பெக்டர் விசாரிக்கல, எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க, அதனால வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி நடவடிக்கை எடுங்க ஐயான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோரிக்கை மனு கொடுங்க. அதுல ஏற்கனவே கலெக்டர் கொடுத்த மனுனுடைய நகலை இணைச்சு கொடுங்க. அது இணைச்சு கொடுங்க ஐயா. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூடுதலா உங்களுக்கு தகவல் நான் சொல்றேன். இருக்கட்டும் ஐயா, பரவாயில்ல. நீங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்பர் சொல்லுங்க சார். உங்களோட நம்பிக்கைக்காக உங்களோட தொலைபேசி எண் நான் வாங்கிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு ஒரு சிறந்த நம்பிக்கை வரும். சொல்லுங்க முருகன், உங்களோட தொலைபேசி எண் சொல்லுங்க. உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 99 764 99 09 ஓகேங்க சார். ஓகே, நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியோட நம்பிக்கை திரும்பவும் நாங்க அதான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த நம்பிக்கையோட நிச்சயமா நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு எப்படி இந்த பிரச்சனையை அணுகணும், எப்படி இதுக்கு தீர்வு பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சார் முனைப்பெடுப்பாங்க. திரும்பவும் சொல்றோம், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை, தங்களுடைய குறைகளை தெரிவிக்கும் நேயர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லைனா ஆலோசனைகள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ராஜேஷ் சார் அவர்களுக்கு ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி.